Matrimony ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே. இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. செக்ஷுவலி அசால்ட் மீ என்னால சொல்ல முடியுமா? ஏன் கௌரவம் தான் போகுது? என்ன ப்ராசஸ்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்தியாவில் இருக்க குப்பையை கிளீன் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு அந்த தாட் ப்ராசஸ் என்ன உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன? நம்ம கல்ச்சர் ஒரு தனி கேஸ்டுக்கு தனி இது எல்லாம் சொல்றீங்க, கம்யூனிட்டியை பற்றி வெரி ரா and kind of unsettling and வேணா சொல்லிக்கலாம். So I always put a disclaimer saying please no children. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹஸ்பண்ட் ஒரு பெண்ணுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ சில பேர் சொல்லுவாங்க மௌனராகம் மோகன் சொல்லுவாங்க, மணிரத்னம் டைரக்ஷன்ல மௌனராகம் மோகன் சொல்லுவாங்க. ஈவன் அந்த மூவில ஒரு டயலாக் இருக்கு, பிகாஸ் we are talking the topic, ரேவதி will be getting married, she was in love affair, சடனா வந்து கல்யாணம் பண்ணும்போது அம்மா பொண்ணுகிட்ட கேட்பாங்க, நாளைக்கு இது கல்யாணம் முகூர்த்த ஃபர்ஸ்ட் நைட்ல when she is going for the bed, நேத்து வரைக்கும் நான் உங்க கூட தானே படுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆள் கூட போய் படுக்க சொல்றேன், நேத்து வரைக்கும் என்ன விடல இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். So that is the exact situation you portrayed in the film. டரோமத் படம் பேரு டைட்டில் ஹிந்தில இருக்கும், ஆனா நிறைய தமிழ் டயலாக்ஸ் இருக்கு, ஹிந்தி டயலாக்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபேமிலியும் கலந்த ஒரு it's a Tamil family in Mumbai. ஆமா. So if you had to stay real to the story and the languages mix ஆகணும், இல்லனா ரியாலிட்டி போய்டும். சோ அந்த படத்தை மறக்காம பாருங்க, அதுக்காக தான் இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன். சோ டரோமத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அவங்களோட மல்டி டாஸ்கிங் டச்ல. இந்த படம் இப்போ நீங்க பண்ணிருக்கிற இந்த டெக்னிக்கல் க்ரூ பத்தி சொல்லுங்க. When the music changes, the technical crew, the director of photography is Abhinandan Ramanujam. Abhinandan, super. Yeah, I know. He's so talented. He's done so many, what do you say, films in the South. I especially like Amin, and I like Double Barrel in Malayalam, and then he's done films in, what do you say, with K.V. Anand sir and all of that in Tamil. So he's fantastic to work with. Very fast, very focused, you know, very dedicated. சூப்பர். ஸோ அபிநந்தன் விஷுவல்ஸில் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் நீங்களும் கேட்கணும்னு தோணும், அதே கேள்வி தான் நானும் கேட்க போகிறேன். இந்தியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுறீங்க, நிறைய அங்கங்கே ஃபுல்லாக குப்பை இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணணும், சம் சேஞ்சஸ் ஷுட் பி ஹேப்பனிங் சொல்லி நீங்கள் டாக்குமெண்ட்ரிக்காக வரீங்க. எந்த ப்ராசஸில் ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்தியாவில் இருக்க குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்ன உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன? Regarding the cleanliness of India. Yeah, so what has happened is, see, there are a lot of Indian children who live in America who come over here, and avங்களுக்கு Indian culture ரொம்ப பிடிக்கும். Okay. Language பிடிக்கும், food பிடிக்கும், culture பிடிக்கும். It's different இல்ல? ஆனா one thing that you can never understand is why is there so much of garbage? அதுக்கு நாங்க யாருக்குமே பதில் கிடையாது. ஆமா. புரியுதுங்களா? ஒண்ணுனா குப்பை தொட்டி இல்லன்னா குப்பை தொட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க, இல்லன்னா குப்பை தொட்டியில குப்பை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மூணு சிச்சுவேஷன் தான். இந்த மூணையும் க்ளீன் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்து இன்னும் க்ளீன் ஆகணும். So this is a huge question for people who come from abroad. It's like, why is it like that for a country that is so majestic and so many things are wonderful? இது ஏன் இப்படி இருக்குன்னு they don't understand. இங்க இருக்கிற நமக்கும் we also don't understand. Like it is so, ரெண்டு வாட்டி கூட யோசிக்க மாட்டாங்க. காரோட விண்டோ வந்து, you know, you put it down and then you throw something out of the window. True. You just keep throwing things out of the window. Now we have a huge movement for cleanliness, but we're still so far away. Very, you know, and that's it's the truth. Yes. So அத பத்தி நீங்க இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வந்தது இட்ஸ் வெரி நைஸ். ஸ்வச் பாரத்னு பிரைம் மினிஸ்டர் மோடி நிறைய விஷயங்கள் பண்றாரு. Exactly. You are also touching that moment and it's very nice. I believe you do not have to be rich or poor to keep your environment clean. Yes. You know, அதாவது என்னோட வீடு எவ்வளவு சின்னதா எவ்வளவு பெருசா இருந்தாலும் குப்பை வந்து இல்லாம பாக்குறத, ஹைஜீனிக்கா வாழ்றது வந்து you don't need a lot of money. You don't need any money just to keep your place clean. Your mind and your and you have to, and habits, you know, and நம்ம கல்ச்சர்ல வந்து predominant ஆன விஷயம் வந்து community. Religion இருக்கு, அதுக்கப்புறம் caste இருக்கு, every section what do we talk about? நம்ம community, நம்ம culture, ஒரு தனி casteக்கு தனி இது எல்லாம் சொல்றீங்க. கம்யூனிட்டியை பற்றி சொல்லும்போது, அதாவது when you talk about your neighbor, you should keep your environment clean not only for yourself but for your neighbor also. Exactly. True. The simple thing.
No difference. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்களும் எடுக்கிறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்டை ஈவன் நீங்கள் மசாலா படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் 3 minutes இல்லையா, ஆல் ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் கமிங் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். நவ் இட்ஸ் ஹேப்பனிங். சினிமா செலிபிரிட்டிஸ் ஆர் கமிங் இன் டு பாலிடிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு இஸ் ஃபேசிங் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ஸோ மசாலா படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சா லாஸ்ட் 3 minutes மட்டும் பாருங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் சச் அ வே. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல விமெனுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து பயங்கர அக்ரெசிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அந்த ஷவுட், அப்புறம் நீங்க அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ், ஹக்கிங், அந்த ஹீரோ உங்க கூட ரொமான்டிக்கா கொடுக்குற அந்த கிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் மெயின் கோர்? இதாவது இதுல வந்து ரேப்புக்கு அகைன்ஸ்டா சில விஷயம், சைல்டு அபியூஸுக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள், இதெல்லாமே கலந்து ஒரு மாதிரி ட்ரைலர்ல புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ சம் திங்ஸ் விச் யூ நீட் டு ஃபோக்கஸ். இந்த படம் நீங்க பாருங்க இந்த ஒரு காரணத்துக்கான என்ன சொல்வீங்க? I will say watch the film to get inspired. Okay. Very baseline item. Okay. And also it's a very bold attempt because the way we've shot it is very raw and kind of unsettling in the manner solikalam. So I always put a disclaimer saying please no children. No children. But it is I wanted people to see something and not forget it. Okay. So it shouldn't just be in the madri scene, not like that. I wanted a scene to be so gruesome and so raw that it should create a pain that lingers and lasts. Okay. அப்போ அடுத்த வாட்டி ஒரு பொண்ணை பற்றி யாராவது, whether you're a man or a woman, patriarchy என்பது வந்து ஒரு isn't a fight against men எல்லாம் கிடையாது. Patriarchy is made up of men and women. Yes. It's a collaboration of both. Feminism is not fighting against men. You're fighting against the patriarchy. அதாவது age old rules that were made, men have made it and women uphold it. புரியுதுங்களா? So what happens is what we want to do is kind of educate it in such a way that, or at least when you watch the film, before you say something, at least people will think twice. ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த படம் முடிச்சிட்டு வந்தா ஒரு 3 நாள் அந்த அழுத்தம் இருக்கும் இல்லையா? Should be there. And the whole point of the film basically is understanding the concept of honor. So இப்ப வந்து when you talk about கௌரவம் ஏண்டா இந்த கௌரவத்தை exactly. So the whole aspect of கௌரவம்ங்க. So இப்போ sexual assault or rape ன்னு பார்த்தா பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு. Something as simple as தொடர்றது, தீண்டறது, ஏதாவது ஒன்று சொல்றது consistently. There is not one woman or girl in India who hasn't gone through some form of this. Exactly. Some form. ஏதாவது ஒரு ஃபார்ம்ல. There must be something. There is nobody around who hasn't gone through that. அப்படி இருக்கும்போது it is bad enough we have to go through that. அதுவே கேவலமான மோசமான ஒரு விஷயம். ஆனா அது விட now on top of that வந்து we have to be ashamed. True. So now if somebody had kicked me ன்னு வெச்சுக்கோ, யாராவது கேட்டா he kicked me ன்னு I can say, தயங்க மாட்டேனா. தள்ளி விட்டேன்னு வெச்சுக்கோ, அப்படியே I can say தள்ளி விட்டாங்க. ஆனா if he sexually assaulted me என்னால சொல்ல முடியுமா? ஏன் கௌரவம் தான் போகுது, பண்ண ஆளோட கௌரவம் doesn't go anywhere. ஆமா, என்ன நியாயம் இது? சோ அந்த கௌரவம்ங்கற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய பெண்கள் தயங்கி இருக்கிற விஷயத்தை அந்த கௌரவத்தை உடைச்சிட்டு பேசு. Exactly. இது there is கௌரவம்ங்கற அந்த கான்செப்டே தப்பு. See, இப்போ if you brand a man's role as இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா the total family's கௌரவம் is with the mother, இல்லனா sister, இல்லனா wife, அப்படின women oriented கௌரவமா இருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குல? எவ்வளவு கன்வீனியன்ட்டான விஷயம். எங்க வீட்டு கௌரவமே நீங்க தான். எப்படிங்க இதெல்லாம்? புரியுதுங்களா? அதுதான் இப்போ பாயிண்ட் முடிச்சிட்டீங்களா? இதுதான் மெயினா மையமா வச்சு எக்ஸாக்ட்லி when the music changesங்கற கான்செப்ட் வந்து பெண்களை மட்டுமே மையமா கௌரவம்ங்கற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு முட்டாள்தனம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பான விஷயத்தை எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணாதீங்கங்கறத வெவ்வேறு காட்சிகளோட அழகா பதிவு பண்ணிருக்காங்க. when the music changes நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான படம். இந்த படத்தை வந்து நீங்க டைரக்ட் பண்ணி இன்னைக்கு இப்போ OTT-ல ரிலீஸ் பண்றீங்க. கண்டிப்பா தியேட்டர்லயும் வரும் அப்படிங்கற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்கு. 2021ல it should come in theater. So what is the next plan? நீங்க இன்னொரு படம் வேற படம் about him அப்படின ஒரு படம் பண்ணுங்க. So next is a feature film. It's called About Him. It will be based in New York. Okay. The entire film should be shot in New York. The himல யாரெல்லாம் இருக்கா? அத dad, son, father. It can be anybody இல்ல. So basically I believe that every woman has a story about him.
So for him it can be appa or your brother or your friend or your boyfriend or உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லயுமே அந்த விமன் சென்ட்ரிக்கா விமனோட பார்வை விமனோட டச் இருக்கு. இப்போ நீங்க தான் சொன்னீங்க விமன் வந்து டைரக்ட் பண்றேன் ஆனா நான் எல்லாமே எடுப்பேன்னு சொன்னீங்க. பட் அந்த விமன் சென்ட்ரிக்கா நிறைய ஃபோக்கஸ் பண்றீங்களா, என்ன காரணம்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? வெற்றிமாறன் சார் வந்து